ஆசிரிய நண்பர்கள் அனைவருக்கும் நம்முடைய அன்பு ஜெயம் யூடியூப் சேனல் சார்பாக முதலில் 2025ஆம் ஆண்டிற்கான புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஃபஸ்ட்டு நம்முடைய சேனலில் இன்றைக்கு இந்த புத்தாண்டில் நம்ம எல்லோரும் எதிர்பார்த்துட்டே இருக்கோம், எப்போ டிஆர்பி ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்றத எதிர்பார்த்துட்ருக்கோம். அடுத்து ரிலீஸ் பண்ணாலும் எந்த எக்ஸாம் ஃபஸ்ட்டு வரும், நம்ம இது படிக்கலாமா, படிக்க ஆரம்பிக்கலாமா, நம்ம படித்து முடிச்சிட்டோம், எப்போ எக்ஸாம் வச்சாங்கன்னா எப்போ போஸ்டிங் வாங்கலாம் அப்படின்றத எதிர்பார்த்துட்ருக்கோம். அடுத்ததாக ஏற்கனவே ஒரு 3000 ஆசிரியர்களுக்கு சிவி வரைக்கும் போயிட்டு இன்னும் ஆர்டர் இஷ்யூ பண்ணாமல் இருக்காங்க. ஸோ அதை பற்றிலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் ஆனுவல் பிளானர் ஃபஸ்ட்டு டிஆர்பியில் ஆனுவல் பிளானர் இந்த மந்த்து பொங்கலுக்கு அப்புறம் ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இது முடிஞ்சிருச்சு. அடுத்தது எந்த எக்ஸாம் கால்ஃபர் பண்ணுவாங்க அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா, என்னென்ன எக்ஸாமுக்கு நம்ம எல்லோரும் மேக்ஸிமம் ப்ரிப்பேர் பண்ணுறோம் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பிஜிடிஆர்பி, டிஎன்டிஇடி பேப்பர் 1 பேப்பர் 2 அண்டு டிஎன் செட்டு, அடுத்து நியமன தேர்வு. ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் போயிட்டே இருக்கும். ஸோ இதில் நமக்கு ஆல்ரெடி இப்போ ரெடியாக இருக்கிறது, ப்ராசஸில் போயிட்டுருக்கிறது எதுன்னு பார்த்திங்கன்னா, டிஎன்டிஇடி பேப்பர் 1 பேப்பர் 2 ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 தாள் 2ற்கான வினாத்தாள் வடிவமைப்பு பண்ணிகிட்ருக்காங்க. ஏற்கனவே எக்ஸாம் டெண்டர் ரிலீஸ் பண்ணதாக சொன்னாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது கொஸ்டின் பேப்பர் அரேஞ்ச்மெண்ட்டுக்கான ஒரு ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ எந்த எக்ஸாமுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்டிஇடி பேப்பர் 1 பேப்பர் 2 தான் ஃபஸ்ட்டு கால்ஃபர் பண்ண போகிறாங்க. ஸோ அதுவும் எப்போ கால்ஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல் முடிஞ்சதுன்னா ஆஃப்டர் பொங்கலுக்கு அப்புறம் இந்த மந்த்து எண்டில் கண்டிப்பாக டிஎன்டிஇடி கால்ஃபர் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ கால்ஃபர் பண்ணால் 1 or 2 மந்த்து மார்ச் மந்த்து எண்டில் எக்ஸாம் வைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இது டிஎன்டிஇடி தானே, எனக்கு இது ஒரு முக்கியம் இல்லை, இதனால் எந்த யூஸும் இல்லை அப்படின்னு யோசிக்காதீங்க. நம்ம ஏற்கனவே அடிக்கடி சொல்கிறது தான், டிஎன்டிஇடின்றது நம்முடைய கோலுடைய முதல் படி. நம்ம அரசு பள்ளியில் ஆசிரியராக ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக இதுதான் முதல் படிக்கட்டு. சரி, இந்த ப்ராசஸ்லாம் வேணாம், நான் ஒரு எய்டட் ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் உங்களுக்கு என்ன தேவை, இந்த ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்கணும். இல்லை ஒரு பிடிஏவாக ஜாயின் பண்ணணும், ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு பிடிஏவாக நம்ம ஜாயின் பண்ணாலும் அதற்கும் முதல் தகுதி என்னது தாங்க, இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு தான். ஸோ ஆசிரியர் தகுதி தேர்வு இப்போ உங்களுக்கு மட்டும் கிடையாது, வேலைக்கு வந்துட்டால் கூட ப்ரொமோஷனுக்கு கண்டிப்பாக என்ன தேவைன்னு இருக்காங்க, ஆசிரியர் தகுதி தேர்வு. இப்போ எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஎன்டிஇடி பேப்பர் 1 பேப்பர் 2ல் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், தேர்ச்சி பெற்றிருக்கணும். ஸோ இதுதான் முதல் படிக்கட்டு. அதனால் இதை கேர்லெஸ்ஸாக நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம முதல்ல ஏறினா தான் அடுத்தடுத்த படிக்கட்டை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும், நம்முடைய கோலை ஃபுல்ஃபில் பண்ண முடியும், சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டுட்டு போகணும். ஓகேங்களா? ஸோ அப்போ டிஎன்டிஇடி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் படிக்காமல் இருந்தீங்கன்னா படிக்க ஆரம்பிச்சிருங்க, படிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா? அடுத்தது டிஎன் செட்டு நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தோம். மனோன்மணியம்கிட்டருந்து டிஆர்பி கிட்ட போயிட்டாங்க. ஸோ அவங்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, யூஜிசிக்கு லெட்டர் ஃபார்வேர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ப்ரொசீஜராக அடுத்து அதனுடைய ப்ராசஸ் நடப்பதற்கு அடுத்த தகுதிப்பாடுகளை ஏற்படுத்துவாங்க. ஓகேங்களா? இப்போ டிஎன்டிஇடி முடித்தாதான் அடுத்ததாக பிஜிடிஆர்பி கால்ஃபர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பிஜிடிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணணுமா, டிஎன்டிஇடிக்கு ப்ரிப்பேர் பண்ணணுமா, கண்டிப்பாக நம்ம ஆசிரியர் தகுதி தேர்வு டிஎன்டிஇடிக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணணும். அடுத்தது அப்பாயின்மெண்ட் ஆர்டர். நம்ம எல்லாருமே எவ்வளோ கனவுகளோட நம்ம ஒரு அரசு பள்ளி ஆசிரியராக ஆக போகிறோம், நாளைக்கு ஆர்டர் வந்துடும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்கும்போது
டக்குன்னு வந்து கோர்ட்டில் கேஸ் நடக்குதுன்னு சொல்லி ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டாங்க. இதற்கும் நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விரைவில் அதற்கான தீர்வுகள் வந்து சரி செய்து கண்டிப்பாக வந்து ஆர்டரு கண்டிப்பாக இஷ்யூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, எதற்காகவும் நம்ம வந்து என்ன பண்ணிடக்கூடாதுங்க, துவழ்ந்து போயிடக்கூடாது, எதற்காகவும் சோர்ந்து நின்றுடக்கூடாது. நீங்கள் நின்றுட்டிங்கன்னா அதுதான் கடைசி ஸ்டெப் ஆகிடும். எல்லாத்தையும் தாண்டி வந்தால் தான் அதனுடைய வெற்றியை நீங்கள் முழுமையாக அனுபவிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு எப்போ ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. எந்த எக்ஸாம் வந்து ஃபஸ்ட்டு கால்ஃபர் பண்ண போகிறாங்கன்றது தெரிஞ்சிருச்சு. ஸோ இனிமேல் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் எதை படிக்கணும், எப்படி படித்தா நம்ம வந்து எக்ஸாமில் பாஸ் ஆகலாம் அப்படின்ற பிளான் வந்து நீங்கள் தான் உங்களுக்கு முடிவு பண்ணணும். ஓகேங்களா? எல்லோரும் சொல்கிற மாதிரி நம்ம எல்லாரையும் பார்த்து ரசிக்கிறோம். ஆனால் நம்ம ரசித்ததே கிடையாது. நீங்கள் உங்கள் பேச்சை கேளுங்க, உங்களை நீங்கள் ரசித்து பாருங்கள். இந்த ஆண்டிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றம் எங்கேயோ போய் நிற்கும். ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட். நீங்கள் நல்லா படிங்க. கண்டிப்பாக உங்களுடைய கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு எங்களுடைய யூடியூப் சேனல் சார்பாகவும் இந்த ஆண்டு நல்ல ஆண்டாக அமைகிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நவ் தேங்க்யூ டு ஆல்.